ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனை நாளைக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே போஸ்டிங் வீடியோ போட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் போஸ்டிங் வீடியோ மிகுந்த மன வருத்தத்தோடு போட்டுட்ருக்கேன். நான் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கோம், தமிழ் நீதி கட்சியில் இருக்கோம், லாயராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த போஸ்ட்டு சத்தியமாக போடலை. மிகுந்த மன வருத்தத்தோடு போட்டுட்ருக்கேன். ஆனால் கரூரில் 39 பேர் இறந்துருக்காங்க. நீ 39 பேர் நீ மனசாட்சி, அதாவது எப்படி சொல்ல, நீ ஆறு மனுஷனாக இருந்து நீ போய் சாவு. பச்சை குழந்தைகள் என்ன பண்ணும்? பச்சை குழந்தைகள் எத்தனை பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு அம்மா, ஒரு வாய் பேச முடியாத அம்மாவுக்கு பிறந்த 1.5 வயசு பையன், ஒரு அப்பா அப்படி தகப்பன் அப்படி கையில் பிள்ளைய தூக்கிட்டு வராருங்க. பார்த்தா அவ்வளவு இது நம்மளுக்கே மனசு ரொம்ப அறுத்து போகுது. ஏங்க ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, பிள்ளைய அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, பிள்ளைய அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களே யாராவது? நீங்கள் போங்க, கூத்தாடி பின்னாடி போங்க, நாய் நரி பின்னாடி எவன் பின்னாடினாலும் போங்க, கேட்குறதுக்கு நான் இல்லைங்க. ஆனால் எங்கள் பெத்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறீங்க. ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ பிறந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியுமாங்க? அந்த 10 மாதமும் ஒரு தாயானமா உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்கணுங்க. எப்படி சொல்ல, நான்லாம் என் குழந்தைய 10 மாதம் பிறக்கும்போது உயிரோடு இருப்பாளா செத்துருவாளான்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த 28 நாட்கள் கண்ணாடியில் இருக்கும்போது என் உள்ளம் துடிச்சுதுங்க. அதே மாதிரி தானுங்க ஒவ்வொரு குழந்தைய பெறும்போது நீங்கள் அறுத்து போட்டு உடனே 1 மாதத்துல 2 மாதத்துலேயே குழந்தைய பெற்று வந்துடுறீங்களாங்க. கொஞ்சமாவது எப்படி சொல்ல, கொஞ்சமாக தாய்மார்களே தகப்பன்மார்களே கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். அண்ணன், தங்கச்சி, அக்கா, சித்தப்பா, இன்னும் எவ்வளோ பேருக்கு நான் சொல்கிறேன். ஆண்களும் பெண்களும் தயவு செஞ்சு பாருங்க. கூத்தாடி நம்ம நாட்டை கெடுக்க எவனுக்குமே நீங்கள் ஓட்டு போடாதீங்க. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வருது. உங்களுக்கு யார் நியாயமாக செய்வாளோ அவங்க பக்கம் நீங்கள் ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. நம்ம நாடு நல்லா இருக்குங்க. காவல்துறையில் பாருங்கள், காவல்துறையில் பணத்தை வாங்கிட்டு மக்களை அடித்து விரட்டுறது. இந்த வருஷம் பாருங்கங்க, நான் பேச வேண்டாம்னு நினச்சேன். அஜித் கேஸு, ரிதன்யா கேஸு, இன்னும் அந்த சரத்குமார் பையன் அது இறந்தது. அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா அவன் ஏதோ ஒரு காதல்காண்டி அந்த பொண்ணுக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்ஐ கூட்டிகிட்டு பண்ணார். எஸ்ஐ காதலிச்சான்னு அவன் செத்து, அது கொளுத்து போய் செத்தது. நான் கொளுத்து போய் செத்ததை நான் பேசவே இல்லைங்க. அஜித்து செத்தானே, எதுக்குங்க செத்தான் அந்த பையன்? எதுக்கு செத்தான் அஜித்து? காவல்துறை அவனை கொண்டாங்கங்க. ரிதன்யா பொண்ணுங்க வேறு இடத்துக்கு போனால் தன்னை வேற ஒருத்தன் தொட நேரிடும். எப்படி சொல்ல, அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, இவங்களே இவங்க கூட செத்துடலான்னு சொல்லிட்டு தான் உயிரை மறிச்சார் ரிதன்யா. அவளுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிதாங்க? இல்லை, கிடைக்காது. ஏன் கிடைக்காது? சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க. 3வது யாரு? 3வது கவினுக்கு மோகன் சார் நின்று வாதாடுறாரு. கவினுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ மற்ற 2 பேரோட நிலைமை இது மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரிதன்யாக்கள், இன்னும் நிறைய அஜித்குமார், இன்னும் நிறைய கவின்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க, இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் நடக்க போகுதுங்க. அந்த 6 மாதத்தில் துட்டுக்கோ பணத்துக்கோ எதுக்குமே ஆசைப்படாதீங்க. தேர்தலில் துட்டு கொடுத்தா கூட தயவுசெய்து யாரும் வாங்காதீங்கங்க. ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு சொல்லி ஓட்டு போட்டு எந்த தலைவரை வர வச்சா ஜெயிக்கணும் உங்கள் மனசில் தோணும் அந்த தலைவரை தேர்ந்தெடுங்க. கூத்தாடி பின்னாடி அலையாதீங்க. நம்மளை கொலை பண்ணுற நிற்கிற அரசியல்வாதி பின்னாடி தயவுசெய்து ஓட்டு போட்டு அலையாதீங்க. யார் பின்னாடி அலையாதீங்க. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு. அதனால் தயவுசெய்து அதை நியாயப்படுத்திட்டு இன்றைக்கி நடந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு நம்ம எல்லோரும் அஞ்சலி செலுத்தி இனிமேல் இந்த மாதிரி நம்ம சகோதரிக்கோ நம்மளோட குழந்தைங்களுக்கோ எந்தவித தீங்கு நேரக்கூடாதுன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு, இதுக்கு மேலே எந்த தண்டனையும் எங்களுக்கு கொடுத்துடாதே கடவுளே, அப்படி இந்த இந்திய நாட்டில் இருக்கிறதுக்காண்டி தமிழகத்தில் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துடாத கடவுளேன்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை ஒழுங்காக செய்வோம். நம்ம ஜனநாயகத்துக்கு பயந்து ஓட்டு போடுவோம். எலெக்ஷனில் நல்லபடியாக நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம். இதுதான் நான் உங்களுக்கு உங்கள் சகோதரியாக நான் பேசுகிறேங்க. உங்கள் ஃப்ரெண்டாக பேசுகிறேன், உங்கள் சகோதரியாக பேசுகிறேன். நன்றிங்க. பை வானோபி.